இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். முஸ்லிம்களை கண்காணிக்கும் அளவிற்கு அவர்களின் சமய நம்பிக்கை பலவீனமானது அல்ல. புதிய சட்ட விதிகள் குறித்து ரஃபீடா கருத்து. புதிய சட்ட விதிகளை இயற்றி முஸ்லிம்களை கண்காணிக்கும் அளவிற்கு அவர்களின் சமய நம்பிக்கை பலவீனமானது அல்ல என்று முன்னாள் அனைத்துலக வாணிப தொழில்துறை அமைச்சர் தான் ஸ்ரீ ரஃபீடா அசீஸ் தெரிவித்துள்ளார். இத்தகைய மேற்பார்வையும் கண்காணிப்பும் அவசியம் இல்லாத ஒன்றாகும். காரணம், முஸ்லிம்களின் சமய நம்பிக்கை வலுவானதாகும். அந்த நம்பிக்கையானது அறியாமையினால் வேரூன்றியது அல்ல, மாறாக திடமான சமய நம்பிக்கையினால் ஆழமாக வேரூன்றியதாகும் என்று முன்னாள் அம்னோ மகளிர் தலைவியான ரஃபீடா குறிப்பிட்டார். முஸ்லிம் அல்லாதவர்களின் வழிபாட்டு தலங்கள், சமய விழாக்கள் மற்றும் இறப்பு சடங்குகளில் கலந்து கொள்வது தொடர்பில் முஸ்லிம் மக்கள் மற்றும் பிரதிநிதிகளுக்கான புதிய வழிகாட்டல் விதிமுறைகளை உருவாக்குவதில் இஸ்லாமிய சமய மேம்பாட்டு இலாக்காவான ஜக்கீம் மேற்கொண்டு வரும் நடவடிக்கை குறித்து கருத்துரைக்கையில் ரஃபீடா மேற்கண்டவாறு தெரிவித்தார். அண்மைய காலமாக சில தரப்பினர் தங்கள் செயலும் நடவடிக்கையும் மத நம்பிக்கை மற்றும் அதன் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப உள்ளனவா என்பதை கருத்தில் கொள்ளாமலேயே மதத்தை பாதுகாப்பதாக கூறி பைத்தியக்காரத்தனமான அணுகுமுறையை கையாண்டு வருகின்றனர் என்று ரஃபீடா சாடினார். மலேசியா பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு. பன்முகத்தன்மை கொண்ட சமூகத்தில் முஸ்லிம்கள் மற்றவர்களுடன் எவ்வாறு பழக வேண்டும் என்பதற்கு சமய மரபும் அதற்கான வழிமுறைகளும் வரையறையும் ஒரு பெரும் வழிகாட்டலாக உள்ளன. அதனை சட்டங்கள் அல்லது விதிமுறைகள் வாயிலாகத்தான் கொண்டு வந்து முஸ்லிம்களை கண்காணிக்க வேண்டும் என்பது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று ரஃபீடா குறிப்பிட்டார். இந்த நாட்டில் பல நூற்றாண்டு காலமாக நாம் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறோம். ஆழமான தொடர்பை கொண்டுள்ளோம். முஸ்லிம்கள் எப்போதுமே தங்கள் மதத்தில் எது சரி எது தவறு என்பதை மிக துல்லியமாக அறிந்து வைத்திருக்கின்றார்கள். முஸ்லிம்களாக இருப்பவர்கள் நமது நடத்தை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு வெளிப்புற உத்தரவுகள் அல்லது வழிகாட்டல்கள் மூலமாகத்தான் பின்பற்ற வேண்டும் என்பது தேவையில்லாததாகும் என்று ரஃபீடா விளக்கினார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று பிற்பகல் 3 மணிக்கு பத்துமலை திருத்தலத்திற்கு வருகை மேற்கொள்கிறார். பிரதமருக்கு இந்திய மக்கள் மிகுந்த உற்சாகத்துடன் மகத்தான வரவேற்பை நல்குவர் என்று தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்தார். வரும் பிப்ரவரி 11 பத்துமலை திருத்தலத்தில் கொண்டாடப்படவிருக்கும் தைப்பூச விழாவின் ஏற்பாடுகளை பார்வையிடுவதற்கு பிரதமரின் இந்த வரலாற்று பூர்வமான வருகை அமையவிருக்கிறது என்று டத்தோஸ்ரீ ரமணன் குறிப்பிட்டார். பத்துமலைக்கு வருகை புரியும் தமது விருப்பத்தை பிரதமர் தெரிவித்துள்ளதாக இந்திய சமூக விவகாரங்களுக்கு பொறுப்பாளரான டத்தோஸ்ரீ ரமணன் குறிப்பிட்டார். பத்துமலையில் நடக்கவிருக்கும் மேம்பாடுகளை நேரில் காணும் அதே வேளையில் இந்திய பெருமக்களையும் பிரதமர் சந்திப்பார் என்று அவர் விளக்கினார். மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் மருத்துவ சிகிச்சைக்காக வெளிநாட்டிற்கு புறப்பட்டுள்ளார். மாமன்னருடன் செரிபடுகா பகிண்டா, துங்கு பங்லிமா ஜோஹோர், துங்கு அப்துல் ரஹ்மான் அல் ஹஜ் இப்னி சுல்தான் இப்ராஹிம் மற்றும் துங்கு புத்ரா ஜோஹோர், துங்கு அபுபக்கர் அல் ஹஜ் இப்னி சுல்தான் இப்ராஹிம் ஆகியோர் உடன் சென்றுள்ளனர். மாமன்னர் வெளிநாட்டிற்கு செல்வது குறித்து ஆட்சியாளர் மன்றத்திடமும் கூட்டரசு அரசாங்கத்திடமும் தெரியப்படுத்தப்பட்டுவிட்டதாக இஸ்தானா நகாரா இன்று ஓர் அறிக்கையின் வாயிலாக சுல்தான் இப்ராஹிமின் முகநூலில் தெரிவித்துள்ளது. மாமன்னர் விரைவில் குணமடைந்து நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளை பெற நாட்டு மக்கள் பிரார்த்தனை செய்யுமாறு அந்த அறிக்கையில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. 6ஆம் படிவ மாணவன் டி நவீன் கொலை வழக்கில் விடுதலை செய்யப்பட்ட நால்வர் எதிர்வாதம் புரிய வேண்டும் என்று அப்பீல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததை தொடர்ந்து அந்த நால்வர் மீதான விசாரணை வரும் ஜூலை 8 முதல் 11 வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
விசாரணை நடைபெறுவதற்கான தேதியை பினாங்கு ஜார்ஜ்டவுன் உயர் நீதிமன்றம் இன்று நிர்ணயித்துள்ளது. நவீனை கொலை செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட 22 வயது ஜே ராகசுதன், 22 வயது எஸ் கோகுலன் மற்றும் கொலை நிகழ்ந்தபோது குறைந்த வயதுடைய மேலும் 2 இந்திய இளைஞர்கள் என 4 இந்த கொலையை புரிந்துள்ளனர் என்பதற்கு அடிப்படை மூகாந்திரங்கள் இருப்பதாக கடந்த ஜனவரி 13ஆம் தேதி புத்ராஜயா அப்பீல் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அந்த 4 பினாங்கு உயர் நீதிமன்றத்தில் தங்களுக்கு எதிரான கொலை குற்றச்சாட்டை எதிர்த்து எதிர்வாதம் புரிய வேண்டும் என்று 3 அடங்கிய நீதிபதிகள் குழுவிற்கு தலைமையேற்ற அப்பீல் நீதிமன்ற நீதிபதி சே ருசிமா கசாலி தமது தீர்ப்பில் தெரிவித்தார். கடந்த 2017ஆம் ஆண்டு ஜூன் 9ஆம் தேதி நள்ளிரவு பினாங்கு புக்கிட் கலுகோரில் உள்ள ஒரு பூங்காவில் கும்பல் ஒன்றினால் கொடூரமாக தாக்கப்பட்ட மாணவன் நவீன் சுயநினைவு இழந்த நிலையில் சிகிச்சை பலன் அளிக்காமல் உயிரிழந்தார். எதிர்வாதம் புரியும்படி உத்தரவிடப்பட்டுள்ள அந்த 4 மீதான வழக்கு விசாரணை பினாங்கு உயர் நீதிமன்ற நீதிபதி ரட்ஸி அப்துல் ஹமீட் முன்னிலையில் நடைபெறும். கடந்த ஜனவரி 29ஆம் தேதி சீன புத்தாண்டு அன்று காலை 6:20 மணியளவில் கோலாலம்பூர் ஜாலான் கிளாங் லாமாவில் ஒரு கேளிக்கை மையத்தின் முன்புறம் வாகனத்தை மிக அபாயகரமாக செலுத்தி இதர வாகனங்களை மோதி அராஜகம் புரிந்த சம்பவம் தொடர்பில் மேலும் 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். 18 மற்றும் 26 வயது மதிக்கத்தக்க அந்த 2 இளைஞர்களும் நேற்று நள்ளிரவு 12 மணிக்கும் இன்று அதிகாலை 2 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் கோலாலம்பூர் வட்டாரத்தில் கைது செய்யப்பட்டதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ருஸ்டி முகமது ஈசா தெரிவித்தார். அந்த இருவரையும் வரும் பிப்ரவரி 10ஆம் தேதி வரையில் தடுப்பு காவலில் வைப்பதற்கான நீதிமன்ற அனுமதியை போலீசார் இன்று பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இச்சம்பவம் தொடர்பில் நேற்று கோலாலம்பூர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் 3 இளைஞர்கள் குற்றஞ்சாட்டப்பட்டனர். 27 வயது ஆர் தீபன்ராஜ், 19 வயது எஸ் ஜீவன் மற்றும் வயது குறைந்த இளைஞர் ஒருவர் ஆகிய 3 நபர்கள் இன்னும் பிடிபடாமல் இருக்கும் சிலருடன் சேர்ந்து இந்த அராஜகத்தை புரிந்ததுடன் தங்கள் வசம் கத்தி வைத்திருந்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டனர். இவர்கள் புரிந்த இந்த அராஜக செயல் தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டது. ஜொஹூர் பாரு தமான் ஸ்ரீ ஸ்கூடாயில் மூதாட்டி ஒருவர் கொலை செய்யப்பட்டது தொடர்பில் 24 மணி நேரத்தில் 2 சந்தேக பேர் வழிகளை போலீசார் கைது செய்துள்ளனர். கொலை தொடர்பான தகவலை பெற்ற அடுத்த கணமே சந்தேக பேர் வழிகளுக்கு எதிராக தேடுதல் வேட்டை தொடங்கப்பட்டதாக ஜொஹூர் பாரு உத்தாரா மாவட்ட போலீஸ் தலைவர் பல்வீர் சிங் மஹிண்டர் சிங் தெரிவித்தார். மூதாட்டியின் கொலை தொடர்பில் சந்தேகத்திற்கு இடமாக நடந்து கொண்ட அவரின் வாரிசுதாரரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை அமைந்துள்ளது. 51 மற்றும் 58 வயதுடைய ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளனர். புலன் விசாரணைக்கு உதவும் வகையில் கைபேசி, 2 அடகுக்கடை ரசீதுகள், சிம் கார்டு முதலிய பொருட்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் என்று பல்வீர் சிங் குறிப்பிட்டார். 79 வயதுடைய அந்த மாது கடந்த புதன்கிழமை வீட்டில் இறந்துவிட்டதாக புகார் பெறப்பட்டது. போலீசார் மேற்கொண்ட புலன் விசாரணையில் அந்த மூதாட்டிக்கு சொந்தமான சில பொருட்கள் காணாதது குறித்து கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவரின் மரணம் கொலை என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக பல்வீர் சிங் தெரிவித்தார். பிடிப்பட்ட 2 நபர்களில் ஒருவர் ஏற்கனவே குற்றப்பதிவுகள் கொண்டு இருப்பது தெரியவந்துள்ளதாக அவர் மேலும் கூறினார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.